ஏன்னா பராசக்தின்னு சொன்னதுமே சிவாஜி சாரோட அந்த டைலாக்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த நீதிமன்றம் விசித்திரம் இருந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது, புதுமையான பல மனிதர்களும் கண்டிருக்கிறது. ஆனால் இந்த வழக்கு விசித்திரம் அல்ல, வழக்காடும் நானும் புதுமையான மனிதனும் அல்ல, வாழ்க்கை பாதையிலே சர்வ சாதாரணமாக தென்படக்கூடிய ஒரு ஜீவன் தான் நான். கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன், பூசாரியை தாக்கினேன், இப்படியெல்லாம் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன். நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் இதெல்லாம் நான் மறுக்கப் போகிறேன் என்று. இல்லை, நிச்சயமாக இல்லை. கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன், பூசாரியை தாக்கினேன். அங்க ஒரு டைலாக் இருக்குல்ல ப்ரோ, அது ஃபுல் ப்ரிப்பரேஷனோட வந்திருக்கீங்க போலயே. இல்ல ப்ரோ, அந்த நான் நார்மலா பராசக்தின்னு சொன்னாலே நமக்கு சிவாஜி சார் அந்த கோர்ட்ல பேசுன அந்த டைலாக் தான் அப்படின்னு ஞாபகம். அந்த டைட்டில் வந்து சிவகார்த்திகேயனுக்கு கிடைச்சிருக்குது இல்ல, அது ரொம்ப பெரிய விஷயமா தான் ப்ரோ நான் பாக்குறேன். இப்போ நீங்க இந்த டீசர் வந்து பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? அது சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இது டீசரா வரும்னு எதிர்பார்க்கல, வருதுன்றப்ப ஆரம்பிக்கிறப்ப ரொம்ப கிளாஸா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அது ஒரு டோர் ஓப்பன் சிவா வரதா இருக்கட்டும், அந்த அந்த டேப் ரெக்கார்டர் மாதிரி இதில் சாங் போடுறாங்க, அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடாங்கிறப்பவே வந்து என்ன டோன்ல என்ன பேச போறாங்க அப்படிங்கிறது ரொம்ப கிளாரிட்டியோட ஆரம்பிச்ச மாதிரி இருந்துச்சு. ஒரு ஷாட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பீரியட் ஃபிலிம் பண்ண போறோம் அப்படிங்கிறப்ப எப்படி சொல்றது, ஒரு கலர்லேருந்து மற்ற விஷயங்கள் ஒரு பழைய அளவுக்கு கொடுக்கணும், பட் மேக்கிங்கே மாடர்னாக இருக்கணும்ல, அதை வந்து அட்டகாசமாக பண்ணியிருந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு ஷாட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒருத்தர் கேரக்டர் பற்றி நம்ம அப்புறம் பேசலாம், பட் விஷுவலாக பார்க்கறதுக்கு ஒரு பயங்கரமான படம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஃபீல் வந்து கொடுத்துருக்குது.